கார்த்திகை தீபம் தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. எல்லாத்துக்கும் தெரியும். முதன்மையானது திருவண்ணாமலை. அதைப்போல சிவன் ஆலயத்துல எல்லாம் நாளே இந்த கார்த்திகை தீபம் தீபத்தன்னைக்கு கொண்டாடுவாங்க. ஆனால் விஷ்ணு ஆலயங்கள் எங்களுடைய சேந்தமங்கலம் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் இருக்கிற விஷ்ணு ஆலயத்தில் மறுநாள் தான் எங்களுடைய கார்த்திகை தீபம் நடந்தது. அதை தான் உங்களுக்கு காண்பிச்சிருக்கிறோம். பாருங்கள், இந்த கார்த்திகை தீபத்துக்கு போகிறது சில இடங்களில் சொக்கப்பனை கொளுத்துது, தென் மாவட்டங்களில் சொக்கப்பனை கொளுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. தென் மாவட்டத்தில் சொக்கப்பனை கொளுத்துறதுன்னு சொல்லுவாங்க. இது பனைமரத்தை நட்டு சுற்றிலையும் பனை ஓலைகளால் மேயப்பட்டு அதில் உள்ள தீபம் கொளுத்துவாங்கன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி சொக்கப்பனை கிட்டத்தட்ட ஒரு 20 அடி 30 அடி இருக்கும். பனைமரத்தை வச்சு பனை ஓலைகளை வச்சு எரிக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய நாமக்கல் மாவட்டத்தில் பெரும்பாலும் என்னடான்னா, இது கம்மந்தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கம்மந்தட்டு, சோளத்தட்டு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கம்மந்தட்டு இருக்குது. அந்த கம்மந்தட்டை வச்சு தான் இங்கே நீண்ட காலமாக இந்த கூம்பு கொளுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்மந்தட்டை வச்சு எழுதுவாங்க. ஊருக்கு ஒரு மாதிரி நிகழ்வு தமிழ்நாட்டில் நடக்குது. அங்கே பனை ஓலைகளை வச்சு செய்கிறாங்க. அதே மாதிரி நிரம்ப தென் மாவட்டத்தில் எல்லா கோயில்களையும் பனை ஓலைகள் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இங்கே கம்மந்தட்டு பயன்படுத்தி இந்த எரியூட்டு இந்த நிகழ்வில் நிறைய பேர் உப்பு போடுறாங்க. உப்பு போடுற நிகழ்வை நீங்கள் பார்த்துட்டுருக்கலாம். இதைத் தொடர்ந்து சாமி திருவீதி விழா புறப்பட்டு அனைவருக்கும் இல்லங்களில் இருந்தவாறே இந்த இறைவனை தரிசிக்க ஒரு வழிதான் இந்த திருவீதி விழா நடைபெறுது அப்படின்ற இந்த சிவபெருமான் மகாவிஷ்ணுக்கும் பிரம்மாவுக்கு நடந்த போட்டியில் அடியும் இல்லாமல் முடியும் இல்லாமல் நீண்ட ஜோதியாய் எரிந்ததால் இந்த நிகழ்வு நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை தான் நம்ம நினைவாக எல்லாரும் இந்த கூம்பு கொளுத்தும் நிகழ்ச்சி தீப்பிழம்பாய் மாறிய சிவன் என்று சொல்லலாம். கூம்பு கொளுத்தியுடன்
வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் திருவீதி விழா செல்லக்கூடிய காட்சியை பார்ப்பீர்கள். இதைத் தொடர்ந்து ஆலயத்துக்கு திரும்பியவுடன் ஸ்ரீதேவி பூதேவியை ஊஞ்சலில் வைத்து அலங்காரம் செய்யப்பட்டு காட்சியை உங்களுக்காக பதிவிட்டிருக்கிறோம். இந்த ஊஞ்சல் காட்சியை நீங்கள் மனம் குளிர பார்க்க வேண்டும். பார்ப்பதற்காக இந்த பதிவு. ஈஸ்வரர் ஆலயத்தில் இந்த கோழைப்பனை கொளுத்தும் காட்சியும் சேந்தமங்கலத்தில் நடைபெற்றது. அதையும் உங்களுக்காக பதிவிட்டிருக்கிறோம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.